அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்டான ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. அதாவது 2026 அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது ஒரு லேட்டஸ்டான ஒரு கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு 40 முதல் 45% வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும், 130 முதல் 145 தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. இவர் சொன்னது போலவே நடந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் மேஜிக் நடந்தது மாதிரி தாங்க இருக்கும். அதாவது காங்கிரஸ் வந்தால் நிச்சயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக காணாமல் போகுமா இல்லை திமுக அவ்வளவு எளிதில் ஆட்சியை தாரை வார்க்குமா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கெரட்டோல் சமீபத்தில் ஒரு நேர்காணல் தமிழக அரசியல்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறதுங்க. இவருடைய கருத்து கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சுமார் 40 முதல் 45% வாக்குகளை பெற்று தனி பெரும் சக்தியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. இந்த வாக்கு சதவிகிதம் உண்மையாச்சு அப்படின்னா தாவேகா 130 முதல் 145 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என்பது இவருடைய கணிப்பு. இது வெறும் தேர்தல் கணிப்பு மட்டும் கிடையாது, தமிழக அரசியல்ல ஒரு மிரட்டலான மேஜிக் போன்றது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அதிரடியான வெற்றிக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இளைஞர்களின் எழுச்சி மற்றும் முதல் முறை வாக்காளர்களினுடைய ஆதரவு. பாரம்பரியமாக திமுக மற்றும் அதிமுகவுக்கு வாக்களித்த குடும்பங்கள்ல இருந்து விலகி புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளைய தலைமுறை விஜயை நோக்கி திரும்புவதாக ஃபெலிக்ஸ் சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக 2026 சுமார் 1 கோடிக்கும் அதிகமான புதிய வாக்காளர்கள் களமிறங்குவது விஜய்க்கு பெரும் சாதகமாகவே அமையப்பெறும் என கருதப்படுது. விஜய இனி எவராலும் அழிக்க முடியாது என்ற தோனியில அமைந்திருக்கக்கூடிய இவருடைய பகுப்பாய்வு சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு. அரசியல் களத்தில் மற்றொரு முக்கிய திருப்பமாக காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு விவாதிக்கப்படுகிறது. தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் விஜயுடன் கைகோர்த்தா இந்த வெற்றி இன்னும் எளிதாகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி மற்றும் விஜய் இடையேயான ஒரு புரிதல் ஏற்பட்டா அது திமுகவின் வாக்கு வங்கியை நேரடியாகவே பாதிக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய வாக்குகள் விஜயின் செல்வாக்கோடு இணையும் போது அது ஒரு பலமான கூட்டணியாக உருவெடுத்து ஆட்சி கட்டில நோக்கி அவர்களை நகர்த்தும் என எதிர்பார்க்கப்படுது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாகும். குறிப்பாக அதிமுக காணாமல் போகும் அபாயம் உள்ளதா என்ற கேள்வி வலுவாக எழுப்பப்பட்டிருக்கிறது. விஜயின் வருகை அதிமுகவின் வாக்கு வங்கியத்தான் அதிகம் பாதிக்கும் என்றும் எதிர்கட்சி என்ற அந்தஸ்து அவர் தட்டி பறிப்பாரு அப்படின்னும் ஃபெலிக்ஸ் தனது நேர்காணல்ல விவரித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விஜயின் இந்த வேகத்தை தடுத்து நிறுத்தாவிட்டால் அக்கட்சி தனது இருப்பையே தக்க வைத்துக் கொள்ள போராட வேண்டிய சூழல் உருவாகலாம். இருந்தாலும் திமுக அவ்வளவு எளிதில் தனது ஆட்சியை தாரை வார்த்து விடாது என்பதே நிதர்சனம். பல ஆண்டுகால அரசியல் அனுபவம், வலுவான உட்கட்டமைப்பு மற்றும் அதிகார பலம் கொண்ட திமுக விஜயின் வளர்ச்சியை முறியடிக்க பல்வேறு வியூகங்களையும் வகுக்கும். திராவிட மாடல் என்ற முழக்கத்தோடு நலத்திட்டங்கள் மூலம் பொதுமக்களை தக்க வைத்துக் கொள்ள அக்கட்சி முயற்சிக்கும். ஆனால் தற்போதைய ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை மற்றும் விஜயின் மீதான ஈர்ப்பு ஆகியவை திமுகவிற்கு பெரும் சவாலாகவே இருக்கும். விஜயின் ஈரோடு மற்றும் புதுச்சேரி நிகழ்வுகளுக்கு கிடைத்த வரவேற்பு ஆளுங்கட்சியை கலக்கமடைய செய்திருக்கிறது.
இறுதியாக ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் சொன்னது போல் 45 முதல் வாக்குகள் என்பது சாத்தியமா என்பது வரும் 2026 தான் தெரியும். ஆனால் தமிழக அரசியல் தளம் தற்போது இருமுனை போட்டியில் இருந்து மும்முனை போட்டியாக அல்லது விஜய்க்கும் திமுகவிற்கும் இடையிலான நேரடி போட்டியாக மாறிக்கொண்டிருப்பதை உணர முடியுது. வரக்கூடிய நாட்களில் கூட்டணி மாற்றங்களும் கட்சி தாவல்களும் இந்த மேஜிக் நிஜமாவதற்கான அடித்தளத்தை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா திமுக தீய சக்தி தான், RSS பாஜக ஆரிய கூட்டம் போன்றோருக்கு திமுக தீய சக்தி தான் அப்படின்னும், தமிழ்நாட்டை ஒடுக்க வேண்டும், மக்களை சாதியால் பிளவுபடுத்த வேண்டும், பட்டியல் பழங்குடியின மக்களை அதிகாரத்திற்கு வரவிடாம தடுக்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு திமுக தீய சக்தி தான். அரசியல் ரீதியாக அவர்களுடைய எண்ணங்களுக்கு திமுக தீய சக்தியாகவே இருந்திருக்கிறது, இனிமேலும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என நினைப்பவர்களுக்கும் அவர்களது பணியாட்களுக்கும் திமுக தீய சக்தியாக தெரிவதில் ஆச்சரியமில்லை. இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது RSS மற்றும் பாஜகவின் செயல் திட்டங்களை தமிழ்நாட்டில் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என நினைக்கிறவங்க அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்படி இருக்கும்போது RSS சித்தாந்தங்களுக்கு எதிரான திமுகவின் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் பரவலாக்கப்படுவதை தடுக்கும் முயற்சியில சிலர் ஈடுபடுறாங்க. அனைத்திற்கும் திமுகவே காரணம் என கட்டமைக்கும் முயற்சியில ஈடுபடுபவர்கள் முன்கள பணியாளர்களாக விஜய் இருக்கிறார். அதனால விஜய்க்கும் திமுக தீய சக்தியாக தெரிவதில் ஆச்சரியம் கிடையாது. விஜய்க்கு வேண்டுமானா திமுக தீய சக்தியாக இருக்கலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போதும் தீய சக்தியாக இருந்ததில்லை. தற்காலத்தில் தமிழக மக்களை அச்சுறுத்தக்கூடிய கடைசி 10 விஷயங்களை உதாரணங்களாகவே எடுத்துக்கொள்வோமா. திருப்பரங்குன்றம் விவகாரம் தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்ட வேண்டுமென்றே நோக்கும் மெட்ரோ திட்டத்திற்கு நிதி கொடுப்பதில் சிக்கல், நெல் ஈரப்பத பிரச்சினை, ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பெயர் மாற்றம், அத்திட்டத்தை சிதைக்கக்கூடிய முயற்சி, ஈரோடு திருப்பூர் மக்களை அதிக அளவில் பாதிக்கும் அமெரிக்க வரி விவகாரம் போன்றவை இன்றைய தமிழ்நாட்டில் மிக முக்கிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்தார்? அப்படியே எடுத்தாலும் எப்போதும் திமுகவை தான் திட்டுவார். பாஜகவை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் எனும் போக்கில் தான் விஜய் இருக்கிறார். பாசிச பாஜக என்று அவர் ஆரம்பத்தில் சொன்னார். கரூர் நிகழ்வுக்கு பிறகு அவர் ஏன் அந்த வார்த்தையை உச்சரிக்கல? கரூர் நிகழ்வுக்கு பிறகு பாஜக குறித்து விஜய் கூர்மையாக எங்காவது விமர்சனத்தை முன்வைத்தாரா? ஆனால் பாஜக கொண்டு வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அவர் திமுகவை குற்றம் சாட்டுகிறார். இதைதான் அதிமுகவும் செய்தது. அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது. கூட்டணி தர்மத்தை காப்பதற்காக அதிமுக பொதுக்குழுவில் திமுகவை மட்டும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதிலும் நுட்பமான விஷயம் இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டதற்கும் மீண்டும் கூட்டணி அமைத்து கொண்டதற்கும் இடைப்பட்ட காலம் என்று ஒன்று இருந்தது. அப்போது அவர்கள் பாஜகவின் தவறுகளுக்கு திமுகவை தான் குறை சொன்னாங்க. இப்படித்தான் விஜயும் அரசியல் செய்கிறார். கல்வி நிலை குறித்து விஜய் பேசுகிறார். 2014-2024 வரையிலான 10 ஆண்டுகளில் பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கொத்து கொத்தாக பள்ளிகள் மூடப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் 29,410 பள்ளிகளும், உத்தரப்பிரதேசத்தில் 25,126 பள்ளிகளும் மூடப்பட்டன. தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக உயர்ந்தன. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் மூடப்பட்ட 300 பள்ளிகள் 89 பள்ளிக்கூடங்களை திறந்தது திமுக அரசு. ஆனால் தமிழ்நாட்டின் கல்வி நிலை குறித்து திமுக மேல விமர்சனத்தை வைக்கிறாரு. அதே நேரம் யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏழ்மையில் இருப்பதாக தாவேகாவினர் சொல்றாங்க. இது அடிப்படையிலேயே தவறான கூற்று. வறுமை ஒழிப்பை பற்றி மட்டுமே இதில் பேசுவோமே. இந்திய அளவில் வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம். இதனை ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் அறிக்கை சொல்கிறது. இந்த ஆய்வில் வறுமையில் மிக குறைவானவர்கள் இருக்கும் மாநிலமும் தமிழ்நாடு தான். இவர்களும் மேலோற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலை கூட
1967 இல்லை. திமுக ஆட்சி அமைப்பதற்கு முன் தமிழ்நாட்டின் கிராமப்புற வறுமையையும் பீகாரின் கிராமப்புற வறுமையையும் ஒப்பிட்டு பார்த்தா பீகார் நம்மை விட மேம்பாட்டோடு இருந்திருக்கிறது. இன்று அந்த நிலை தலைகீழாகவே மாறியிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் திமுகவின் தொடர்ச்சியான தலையீடுகளும் அதன் திட்டங்களும். வறுமையை பல்வேறு பரிமாணங்கள்ல பார்க்கும் போக்கே இப்போதுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு.